மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லிக்கு ஒரு வழியாக ராஜேஸ்வரி மேலேயும் ரஞ்சிதா மேலேயும் ஃபுல்லாகவே டவுட் வந்துருச்சு. சாமியார் சொன்ன மாதிரி ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் ஏதோ ஒரு ஃப்ராட்தனம் பண்ணுறாங்க. நாளைக்கு கோர்ட்டில் வேறு என்னமோ நடக்க போகுது அப்படின்னு மல்லிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதுவும் இடையில இந்த கதிரேசன் அமைச்ச அந்த 2 பேர் வந்து உங்களை கதிரேசன் சார் இந்த கொட்டேஷனில் சைன் வாங்கிட்டு சொன்னாங்கன்னு சொல்லவுமே மல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேர் சேர்ந்து கதிரேசனோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஏதோ ஃப்ராட்தனை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க மல்லி. இதை இன்றைக்கி விட்டுறக்கூடாது. இந்த ராஜேஸ்வரி மோசமானவங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ என்ன சதித்துட்டா போகிறா அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு மல்லி ஒரு முடிவோடு இருக்காங்க. ஸோ அவங்களும் ஏதோ பேசி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு 2 பேர் சேர்ந்து கதிரேசன்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறாங்க, சார் நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு போனோம் சார். ஆனால் அவங்க யாருக்கோ பயந்த மாதிரி என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்க பேசுறது ஒன்றுமே புரியல. கடைசியில் இந்த கொட்டேஷனில் சைனும் போடல. நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சார். அவங்களோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நீங்கள் சொன்னது ஒன்றா இருக்குது, அவங்க பண்ணது ஒன்றா இருக்குது சார். இதுக்கு மேலே நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு கதிரேசை கொண்டு வந்து அந்த கொட்டேஷனை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நிஷா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா நான் சொல்லலை, அந்த ராஜேஸ்வரி வேற என்னமோ திட்டம் போட்டிருக்காப்பா. நாம் சொன்னதை வச்சு அவள் வேற என்னமோ பண்ணிகிட்டு இருக்கா. அவள் நம்பக்கூடாதுப்பா, அவள் மோசமானவ. நான் தான் சொன்னல அவள் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. நிஷா இங்கே பாருமா, நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறதுக்கு காரணம் வெண்பாவுக்காக மட்டும்தான். இந்த இடத்துல அந்த ரஞ்சிதா சொல்ல போகிற சாட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாட்சி. ரஞ்சிதா மட்டும் நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக சாட்சி சொல்லிட்டானா எந்த பட்சம் இல்லாமல் வெண்பா நம்ம கையில். அதனால தான் நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஆனால் ஒன்றுமா, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேர் சேர்ந்து ஏதாவது நீ சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி நமக்கு எதிராக மட்டும் போனாங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், சும்மா விட மாட்டோமா. இப்போ என்ன, அவனை சொன்ன மாதிரி ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் நமக்கு ஃபேவராக இருக்காங்களா இல்லை நமக்கு எதிராக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. விடுமா, நாம் நேர்லேயே போகலாம். நேர்லேயே போய் காலையில் நீங்கள் என்னடி பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த ராஜேஸ்வரியை பார்த்து நேரில் பேசிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வா நிஷா, நாம் நேர்லேயே போகலாம் அப்படின்னு கதிரேசன் நிஷாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் ஒரு வழியாக தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாயோட போச்சு. அவங்களை எப்படியோ பேசி குழப்பி நாம் அனுப்பிவிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கேன், அவனுங்கன்னா உலர போய் இந்த மல்லி கண்டுபிடிச்சிருப்பா. இந்த மல்லிக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இங்கே வந்து டேரா போட்டிருக்கா. எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு மட்டும் தெரியல. யார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ராஜி யோசிக்கும்போது ரஞ்சிதா, மல்லிமா அந்த மல்லி எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு தெரியுமா ராஜிமான்னு கேட்க, தெரியல ரஞ்சி, நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன். யாரையும் என்னமோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மல்லி வந்து, என்ன 2 பேரும் தூங்கலையா அப்படின்னு கேட்க, தூங்க போகிறேன் மல்லி, நீ தூங்கலை, நானும் தூங்க தான் போகிறேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் தூங்கலையே, அதான் உங்களுக்கு பேச்சு நிற்காங்க வந்து உட்காந்துருக்குன்னு சொல்ல, சரி சரி வா மல்லி, நம்ம ரூமில் போயிட்டு 3 பேரும் தூங்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போகிறாங்க. 3 பேரும் போயிட்டு 3 பேருமே படுக்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம ராஜுக்கு ரஞ்சிக்கும் தூக்கமே வரல. என்ன பண்ணுறது, இந்த மல்லி எதுக்கு இங்கே வந்திருப்பா, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு 2 பேரும் யோசிச்சுருக்காங்க. மல்லி அப்படியே கண் அசறாங்க. ராஜி சொல்கிறாங்க ரஞ்சிதா கிட்டே, ரஞ்சிதா என்னாச்சு? ராஜிமா அவள் லைட்டாக கண்ணை முடியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 பேரும் வந்தானுங்கள, அவனுங்க போய் கதிரேசன் அங்கிள்கிட்ட தான் சொல்லலான்னு சொல்லுவானுங்க. கதிரேசன் அங்கிள் கோவப்படுவார். நீங்கள் வேணால் ஒரு கால் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறீங்களா? பேசுகிறேன் ரஞ்சி, அதுக்கு ஃபஸ்ட்டு மல்லி தூங்கட்டும். தூங்கினதுக்கப்புறமா நானே போயிட்டு அந்த கதிரேசன்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். அப்போ தான் அந்த ஆள் கொஞ்சம் அமைதியாக இருப்பான். இல்லைன்னா நம்ம திருப்பி அனுப்புறதை வச்சு இன்னமும் நாம் வேணும்னு பண்ணிட்டோம் அப்படின்னு அதுக்கு ஒரு கதையை ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு ராஜி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே மல்லி கண்ணை மூடிட்டாங்க. மூடவும் ரஞ்சிதா சொல்கிறாங்க, ராஜிமா வாங்க, மல்லி தூங்கிட்டா, நம்ம போயிட்டு ஃபோனில் பேச வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ராஜி ரஞ்சி 2 பேரும் ஃபோனை தூக்கிட்டு கீழே வராங்க. கீழே வந்து சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பேச நினைக்கும் போது காலிங் பெல் அடிக்க சத்தம் கேட்குது. ராஜி உடனே, ரஞ்சிதா யாருன்னு போய் பாரு, அது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்ல ரஞ்சிதாவும் போயிட்டு காது வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கதிரேசன் நிஷாவும் நிற்கிறாங்க. அதை பார்த்து ரஞ்சிதா சமாஷாக்க வராங்க. என்ன அங்கிள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க? இந்த நேரத்தில் வந்திருக்கானா? என்ன நினச்சிட்ருக்கீங்க மனசில் நீங்கள் 2 பேரும்? ஏதோ போனால் போது பொம்பளைங்கன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக ஆடிட்டுருக்கீங்க. என்ன நான் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டேன்னு என்ன ரொம்ப சீப்பாக நினச்சிட்டிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்கள் உதவி தேவைப்பட்டுச்சு தான், இல்லைன்னு சொல்ல. அதனால தான் வந்து நான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். அதுக்குன்னு என்ன கேன பையன் நினச்சாதீங்க. ராஜேஸ்வரி நீ என்ன சொன்ன? நான் சொன்ன திட்டத்தை வச்சு நீ ஒரு திட்டம் போட்ட, கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சாதிச்ச. அப்புறம் நீ கேட்ட டெண்டரை உனக்காக நான் ரெடி பண்ணி அந்த டெண்டர் சைன் போடுறதுக்கு வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன்.
நீ என்னடானா என்னென்னமோ பேசி குழப்பி விட்டு அவங்கள திருப்பி அனுப்பியிருக்க. இல்லை நான் கேட்குறேன், நீ என்ன தான் மனசு நினச்சிட்டு இருக்க? என்ன நான் உன்கிட்ட உதவி கேட்டதுனால என்ன சப்ப நினச்சிட்டியா? இங்கே போகிறாதே சரி, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நீ கூட போகிற தம்பிகிட்ட சொத்தையை பிடுங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாவ. அப்படி இருக்கும்போது என்னை ஏமாத்துறதுக்கு நீ என்ன வேணும் பண்ணலாம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் என் பேத்தி வெண்பாவை என் கூட வச்சு வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இவ்வளோ போராடுறேன். ஆனால் இது மட்டும் நடக்காமல் போச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோ, நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன். 2 பேரையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிடுவோம் பார்த்துக்கோ. எங்கே போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலங்கும்போது அதுக்காக நான் என்ன வேணும் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ராஜ் ரஞ்சிதா 2 பேரும், ஐயோ அங்கிள், நான் சொல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் எங்களால் அந்த இடத்துல அப்படி பேச முடிஞ்சுது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக நாளைக்கு ஒன்றும் நாங்கள் தீர்ப்பை மாற்றி சொல்லிடுவோம், சாட்சியை மாற்றி சொல்லிடுவோம்லாம் இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு தீர்ப்பு உங்களுக்கு தான் வரப்போகுது. நான் உங்களுக்கு ஃபேவர் தான் சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கடி வந்தவங்களை திருப்பி அமிச்சிங்க, அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்ல இங்கே ரஞ்சிதா இன்னும் யோசிக்கும் போது டக்குன்னு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மல்லி. ஸோ மல்லி ஸ்டைலாக மாடி பண்ணி இறங்கி வராங்க. மல்லியை பார்த்த கதிரேசன், நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு கோர்ட்டில் உங்களுக்கு ஃபேவராக ரஞ்சிதா சாட்சி சொல்லுவாளா மாட்டாளான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்களும் பயப்படாதீங்க, நாளைக்கு கண்டிப்பாக ரஞ்சிதா சாட்சி சொல்ல தான் போகிறா. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக மாற தான் போகுது அப்படின்னு மல்லி சொல்ல இங்கே ராஜுக்கு ரஞ்சிதாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. 2 பேரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. கதிரேசன் ராஜியை பார்த்து, ராஜி, நீ என்னடி பிளான் பண்ணி வச்சுருக்க? இந்த மல்லியை விஜயோட பிரிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் அதே மல்லியை கொண்டு வந்து உன் வீட்டில் தங்க வச்சுருக்க. நீ என்ன தான் பண்ண போகிற? எனக்கு உன்னை பார்த்தாலே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி தொலை, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நாளைக்கு கோர்ட்டில் விஜய்க்கு எதிராக ரஞ்சிதா சாட்சி சொல்லியே தீரணும். அதில் மட்டும் ஏதாவது மாற்றம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சது, அப்புறம் இருக்க உங்களுக்கு 2 பேருக்கும் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் கதிரேசனும் கிளம்பிடுறாங்க. இங்கே ராஜுக்கு ரஞ்சிதாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. மல்லி நினைக்கிறாங்க, ஆக மொத்தத்தில் நாளைக்கு நீங்கள் விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறீங்க. விடிஞ்சு 2 பேரும் ஏந்திரிச்சா தானடி சாட்சி சொல்லுவீங்க. விடியறதுக்குள்ளே உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு மல்லி மனசில் நினைக்கிறாங்க. ராஜு ரஞ்சிதா 2 பேரும், மல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி, அந்த ஆள் அப்படி தான் சும்மா கத்திட்டு இருப்பான், நீ போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்ல மல்லியும் தூங்கலாம் ரஞ்சிதா, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போய் படுத்துடுறாங்க. படுக்கவும் இங்கே ராஜு ரஞ்சிதா தூங்கக்கூடாதுன்னு முழிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் தூங்கி போயிடறாங்க. தூணுக்கு மல்லி முழிச்சு நம்ம ரஞ்சிதா கலக்கின அதே மயக்க மாத்திரை கொண்டு வந்து தண்ணியில் கலந்து வச்சுறாங்க. ஸோ ராஜு ரஞ்சிதா 2 பேருமே நைட்டில் தண்ணி குடிக்கிறதா எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சதுக்கப்புறமா அந்த மயக்கமாக கலந்து தண்ணி குடித்ததும் 2 பேருமே அப்படியே மயங்கிறாங்க. ஸோ 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறதுனால இந்த கேஸு திரும்பவும் விஜய்க்கு சாதகமாகவே அமையுது. ஸோ கதிரேசன் உச்சக்கட்ட கோவப்படுறாரு. ஆனால் இங்கே ராஜு ரஞ்சிதா 2 பேரும் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. நைட் ஆகிடுது. 2 பேரும் செம்ம ஷாக்கில் நிற்கிறாங்க. மல்லி உட்காந்துருக்காங்க. என்ன ராஜி, இன்றைக்கி போயிட்டு விஜய்க்கு எதாவது சாட்சி சொல்லி விஜய் ஜெயிலுக்கு அனுப்பி வெண்பாவை பிரித்து எங்கள் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கலான்னு ட்ரை பண்ணியா? லாஸ்ட்டில் என்ன நினச்சி பார்த்தல? அதுக்கு தான் ராஜி நான் சொல்கிறது, கடவுள் நல்லவங்களை எப்போதுமே கைவிட மாட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, கடைசியில் அதே நடந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு மல்லி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கெத்தாக ரஞ்சிதா ராஜியை பார்த்து சொல்லுவாங்க.